காலத்தில் என்னை நடத்திடுவீர். உமக்கு மறைவாக ஒன்றும் இல்லையே. வனாந்திரத்துக்கு நீங்க ஓடி போனாலும் அங்கே அவருடைய கண்கள் உங்க மேல நோக்கமாக இருக்கும். அதுல ஒரு துருத்தியை உமக்கு மறைவாக ஒன்றும் இல்லையே. என்றும் ஆராதிப்பேன். Hallelujah. Such a beautiful God. காண்கிற தேவன் அவர். எல் ரோயியாய் அவர் உங்களை அவங்களிடத்துல வெளிப்படுத்துவார். அதற்கு நாம் அவரோடு உறவு கொள்ள வேண்டும். வேதத்தை வாசிக்கும் பொழுது he shows his character. தூங்கிக்கிட்டு இருக்கிற யங்ஸ்டர்ஸ், வாலிபர்கள், ஏன் தெரியுமா தூங்குறீங்க? அவரை நீங்க இன்னும் ருசிக்கல. அவரை ருசிச்சீங்க அப்படின்னா நீங்க இருக்கிற லெவலே வேற. எட்டாத உயரத்துல உங்களை கொண்டு போய் வைத்து அழகு பார்ப்பாரு. உறவு கொள்ளணும். You have to know. You have to know who your God is. அவருக்கு மறைவாக ஒன்றும் இல்லை. அவரிடத்துல உறவு கொள்ளும் பொழுது அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். அவர் வெளிப்படுத்தப்படுத்த அவரை நீங்கள் அறிய அறிய நம்பிக்கை பெறும். யாத்ராகமத்தை வாசிக்கும் பொழுது அவர் நீதி செய்கிற தேவன் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அநியாயமாக 400 வருஷம் பார்வோனிடத்தில் தன்னுடைய பிள்ளைகள் வேதனைப்பட்டதை பார்க்க சகிக்க முடியாமல் அவங்களுடைய பெருமூச்சை ஜெபமாக ஏற்றுக்கொண்ட என்னுடைய தேவன், நம்முடைய தேவன், வாதைகளை அனுப்பி எகிப்தை ஒரு கலக்கு கலக்கி அவருடைய பிள்ளைகளை எகிப்துடைய